Daily. Taste the Daily. திருச்சி மாநகர் மாவட்டம் மேற்கு சட்டமன்ற தொகுதி உறையூர் பகுதி கழகத்திற்குட்பட்ட குரத்தெருவில் பகுதி கழக செயலாளர் NS பூபதி என்ற பூபேந்திரன் தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஜே சீனிவாசன் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். அப்போது திருச்சி மேற்கு தொகுதியையும் கிழக்கு தொகுதியையும் இணைக்கும் பாலம் மாரிஸ் தியேட்டர் சாலையில் இருந்து மாரிஸ் தியேட்டர் மெயின் கேட்டை இணைக்கும் பாலம் இடிக்கப்பட்டு ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய கழக அமைப்பு செயலாளர் ஆர் காந்தி, செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வதற்கு வழக்கு தொடுத்தவர் திறமையற்ற முதல்வர் ஸ்டாலின் தான் என்றும், ஆனால் தற்போது ஸ்டாலினே செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்பதாக சாடினார். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் டி ரத்தினவேல், தலைமை கழக பேச்சாளர் கோவை புரட்சி தம்பி, முன்னாள் அமைச்சர் என் நல்லுசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இங்க இன்னைக்கு நடக்கிற பணிகள் மந்தமா நடக்கிறதுக்கு காரணம் ரோடு போடுற பணிகள்ல இருந்து கழிவுநீர் கால்வாய் கட்டுறதுல இருந்து லேட்டா நடக்கிறதுக்கு காரணம் 1000 கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டில நம்ம பொதுச் செயலாளர் வாங்கி கொடுத்த நிதியை இவங்க லஞ்சம் கேட்டு மிரட்டுறதுனாலதான் வேலை ஸ்லோவா நடக்குது. அந்த கான்ட்ராக்ட்காரன்ட்ட போட்டு கவுன்சிலர் ஆரம்பிச்சு வட்ட செயலாளர் ஆரம்பிச்சு அவங்க மந்திரி வரைக்கும் பணம் கேட்டு மிரட்டுறதுல தான் எல்லா வேலையும் நிக்குது. தொடர்ந்து மேலையும் சரி கீழையும் சரி லஞ்சம் மட்டும்தான் அவங்களோட ஒரே முழுநேர பணியா இருக்கு. ஒரு சின்ன உதாரணம், இந்த மேற்கு தொகுதியும் கிழக்கு தொகுதியும் இணைக்கிற பாலம் மாரிஸ் தேட்டர் சாலை ரோட்ல இருந்து மாரிஸ் தேட்டரில் மெயின்கேட் கடை இணைக்கிற பாலம் கிட்டத்தட்ட 2 வருஷமா இடிச்சு கிடக்கு. இங்க இருக்க பொதுமக்கள் உங்களுக்கு தெரியும், செந்தில் பாலாஜி சிறை செல்வதற்கு வழக்கு தொடுத்தவர் யார்? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள்தான் ஊழல் செய்தார் என்று குற்றச்சாட்டை வழக்கு தொடர்ந்தவர் ஸ்டாலின் அவர்கள்.